ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நட்டல்லா ப்ரௌனி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அப்லோட் பண்ண கொஞ்சம் டிலே ஆகிட்டு, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த் இஷ்யூவால் தான் அப்படி ஆகிட்டு. இதோட லாங் வீடியோ லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். கரெக்டான மெஷர்மெண்ட்டோட நட்டல்லா ப்ரௌனி எப்படி செய்யலாம், ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். 2025 நீங்களும் ஒரு ஹோம் பேக்கர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் அதில் ஜெயிப்பீங்க. ரொம்ப குறைவான முதலீட்டில் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிம்பிளான பிஸ்னஸ் எதுனா அது ஹோம் பேக்கிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே கமர்ஷியலாக தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹோம்மேடாக நம்ம செஞ்சு தரக்குள்ள எல்லோரும் அந்த டேஸ்ட்டை புரிஞ்சிக்கிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து அது பிடிச்சி கண்டிப்பாக நம்மக்கிட்ட வாங்குவாங்க. அதனால் நம்பிக்கையை விடாமல் தைரியமாக நீங்களும் ஏதாவது சாதிக்கணும், 4 காசு சம்பாதிக்கணும், சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே பிஸ்னஸ் அது ஹோம் பேக்கிங் தான். தைரியமாக செய்யுங்க. எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் சரிங்க, உங்களை வெளிக்கொண்டு வந்து அது உங்களை ஒரு உயரமான இடத்துல நிறுத்தும். அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. இது குட்டி நம்ம கோன் தாங்க நான் செஞ்சுருக்கேன். இது பட்டர் ஷீட்டில் செஞ்சது தான். இது பற்றின வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் எப்படி மேக் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பயன்படாட்டியும் யாராவது ஹோம் பேக்கர் ஆகணும் அப்படின்னு ஆவலாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் வச்சு தான் செய்யக்கூடியதாக இருக்கும். எல்லாருமே செய்யலாங்க. குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம். வயசு எதுக்கும் ஒரு தடை இல்லைங்க, அது வெறும் நம்பர் தான். அதனால் தைரியமாக நீங்கள் இதில் இறங்கி உங்களோட முயற்சியை கைவிடாமல் செய்யுங்க. எடுத்த எடுப்புலேயே எல்லோரும் வெற்றி பெறுறது இல்லைங்க. எல்லாருமே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி தான் அவங்க அந்த ஒரு உச்சாணி கொம்புக்கு வராங்க. தட்ட தான் எதுவுமே நமக்கு திறக்குங்க. ஆமாம், திட்ட திண்டுக்கல், வைய வைரக்கல்னு ஒரு பழமொழியே இருக்குது இல்லைங்களா. ஆமாம், விடாமுயற்சியோடு நம்ம மேற்கொண்டு நம்மளோட செயலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம அதில் வெற்றி பெறுவோம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் இன்றைக்கி உச்சாணி கொம்பில் இருக்கவங்களாம் கேட்டிங்கன்னா இன்றைக்கே வந்துட்டிங்களா அப்படின்னா கிடையாது. அவங்களும் சொல்லுவாங்க அவங்களோட ஃப்யூச்சர் ஸ்டோரியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.